தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பெட்ரோல் பங்க் மேலாளரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு விபத்து போல் சித்தரிக்க முயன்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஆண்டனி, இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள காப்புலிங்கம்பட்டி கிராமத்தை சார்ந்தவர் செல்லையா. இவரோட மகன் சங்கிலி பாண்டி. இவரு கடம்பூர் பகுதியில ஒரு பெட்ரோல் பங்க்ல மேனேஜரா வேலை செஞ்சுட்டு வர்றாரு. இந்நிலையில இவர் தனது வீட்டுல இருந்து கடம்பூருக்கு இருசக்கர வாகனத்துல வேலைக்காக சென்ற பொழுது எதிரே வந்த கார் அவர் மீது மோதியது. இதுல நிலை தடுமாறி காட்டு பகுதியில சங்கிலி பாண்டி விழுந்துள்ளாரு. அப்போது காரில் இருந்து இறங்கிய சிலர் சங்கிலி பாண்டியை அரிவாளால் வெட்டி தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து போலீசாரோட முதல் கட்ட விசாரணையில சங்கிலி பாண்டியை கார் ஏற்றி கொள்ள முயன்ற போதும் அவர் இறக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சு கார்ல இருந்து இறங்கி வெட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கயத்தாறு போலீசார் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடிட்டு வர்றாங்க. நன்றி ஆண்டனி, உங்களுடைய விவரங்களுக்கு. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.